மாவட்டம் ஆத்தூர் அருகே ராமநாயக்கன் பாளையம் சந்தைப்பேட்டை முதல் ஐயங்கரடு வரை உள்ள சாலையை 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பிரதான சாலையாக பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் இந்த சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மின்விளக்கு வசதி இல்லாமல் இருண்டு கிடப்பதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும், சாலையில் நடந்து செல்லும் போது பாம்பு போன்ற விஷப்பூச்சிகள் கடித்து விடுவதாகவும் பொதுமக்கள் அச்சம் தெரிவித்தனர். இதனால் மின் விளக்குகள் அமைக்க கோரி பலமுறை பஞ்சாயத்து அலுவலகத்தில் கோரிக்கை வைத்தும் இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள சிவாப்பட்டினம் கிராமத்தில் கொடிலம் ஆற்றில் அனுமதியின்றி மணல் அள்ளப்படுவதாக திருநாவலூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அங்கு சென்ற போலீசார் அனுமதியின்றி மணல் அள்ளி வந்த 3 மாட்டு வண்டிகளை தடுத்து நிறுத்தினர். அப்போது மாட்டு வண்டிகளை நிறுத்திவிட்டு 3 பேர் தப்பியோடினர். இதனை அடுத்து மாட்டு வண்டிகளை பறிமுதல் செய்த போலீசார் அனுமதியின்றி அள்ளி வந்த 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து தப்பியோடியவர்களை தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த வேலியந்தல் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆறுமுகம். இவரது 4வது மகள் கௌசல்யாவின் கணவர் கேசவன் மது பழக்கத்திற்கு அடிமையாகி அடிக்கடி சண்டையிட்டு வந்துள்ளார். இதனால் கௌசல்யா தனது குழந்தைகளுடன் கடந்த 4 ஆண்டுகளாக சொந்த ஊரில் வசித்து வருகிறார். இதனிடையே பெங்களூருவில் வேலை செய்யும் கேசவன் அடிக்கடி வேலியந்தல் கிராமத்திற்கு சென்று மனைவி குழந்தைகளை பார்ப்பதை வழக்கமாக கொண்டு வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று வேலியந்தல் கிராமத்திற்கு வந்த கேசவன் மது அருந்துவிட்டு மனைவியுடன் தகராறு செய்துள்ளார். அப்போது இருவருக்கும் வாக்குவாதம் முற்றிய நிலையில் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு சொந்த ஊர் செல்வதாக கூறிய கேசவனை மாமனார் ஆறுமுகம் மறித்து குழந்தைகளை விட்டு செல்லுமாறு கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கேசவன் அருகில் இருந்த கட்டையால் ஆறுமுகத்தை தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த ஆறுமுகத்தை அருகில் இருந்தவர்கள் மீட்டு விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள கஞ்சனூர் காவல்துறையினர் கேசவனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடும்ப சண்டையில் மாமனாரை மருமகன் கட்டையால் அடித்து கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு கைப்பந்து கழகம் மற்றும் தேனி மாவட்ட கைப்பந்து கழகம் சார்பில் வீரபாண்டியில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானத்தில் மாநில அளவிலான 20வது ஆண்டு ஜூனியர் கைப்பந்து போட்டிகள் நடைபெற்றது. 19 வயதிற்கு உட்பட்ட ஆடவருக்கான இப்போட்டியில் 500 வீரர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். இதில் இறுதி ஆட்டத்தில் திண்டுக்கல், மதுரை, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த அணிகள் முதல் 4 இடங்களை பிடித்தது. இதையடுத்து வெற்றி பெற்ற அந்த 4 அணிகளுக்கும் கோப்பை, பாராட்டு சான்றிதழ்களை முன்னாள் காவல்துறை ஐஜியும் தமிழ்நாடு கைப்பந்து கழக அணி தலைவருமான ராமசுப்ரமணி வழங்கினார். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே திருப்பாலைத்துறையைச் சேர்ந்த மாதவன் மகன் விஜய். இவர் தனது நண்பர் சந்தோஷை அவரது வீட்டில் விடுவதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்றனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் இவர்களது வாகனத்தை மறித்து கத்தியை காட்டி மிரட்டி இவர்களது இருசக்கர வாகனம் மற்றும் செல்போன்களை பறித்து சென்றனர். இதனை அடுத்து வாகனத்தில் பொருத்தப்பட்டிருந்த ஜிபிஎஸ் கருவி மூலம் அவர்களை பின்தொடர்ந்து சென்றபோது ஒருவர் தப்பி ஓடிய நிலையில் மற்றொரு நபரை பிடித்து பட்டுக்கோட்டை நகர காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இது தொடர்பாக போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் கும்பகோணத்தை சேர்ந்த ஜான் கட்சன் மற்றும் விஜய் என்பது தெரியவந்தது. இதனை அடுத்து ஜான் கட்சனை கைது செய்து தப்பியோடிய விஜயை தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை காட்டுப்பாவா தெற்கு தெருவில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் மாநில செயலாளர்கள் சையது அலி, முகமது ஒலி, மேலாண்மை குழு தலைவர் யூசுப் அலி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு போதிய நிவாரணத் தொகை வழங்காமல் இதை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என கூறிய ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்தும், நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட பாதுகாப்பு குறைபாட்டிற்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் அமித் ஷா ராஜினாமா செய்ய வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாநில செயலாளர் சையது அலி, ஒன்றிய அரசு தமிழக அரசு கேட்கும் நிதியை வழங்காமல் புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டினார். தென் மாவட்டங்களில் எவ்வளவு பெரிய பாதிப்பு என்பதை மக்கள் உணர்கின்றார்கள். இது அவர்கள் அப்படி அறிவிக்கவில்லை என்று சொன்னால் மக்கள் அதை உணர்ந்து அதற்குரிய பரிகாரத்தை மக்கள் செய்வார்கள். ஆனால் இது உள்ளபடி எல்லோருக்கும் தெரியும்.
கடைகள், மிகப்பெரிய செல்போன் கடைகள், ஜவுளி கடைகள், அதுபோன்று ஹோட்டல்கள், அதுபோன்று எல்லா விதமான கடைகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பாலங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பாலங்கள், ஏரலில் உள்ள பாலங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதுவெல்லாம் சீர்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் பேரிடர் என்று அறிவித்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும். அதிலிருந்து வரக்கூடிய அந்த தொகையை வைத்து அதை சரி செய்ய முடியும். மத்திய ஒன்றிய அமைச்சர் அப்படி சொல்லியிருக்க கூடாது என்பதுதான் ஜமாத்துடைய கருத்தாக இருக்கிறது. அதே நேரத்திலே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்கின்ற போது, நாங்கள் ஒன்றிய அரசிடமிருந்தான் கேட்கின்றோம், உங்களுடைய அப்பாவுடைய சொத்தில் இருந்து நாங்கள் கேட்கவில்லை என்று அவர் சொல்வது, அவர் கேட்டபோது இது என்ன ஏடிஎம்மா, அதிலிருந்து எடுத்து தர முடியும் என்று அவர்கள் அப்படி சொல்லியிருக்க கூடாது. ஒரு அமைச்சர் என்பவர், மத்திய ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடியவர், சூழலை அறிந்து அதனுடைய நிலைகளை புரிந்து அவர் பதில் சொல்லியிருக்க வேண்டும். அப்படி சொல்லியிருக்க கூடாது. இங்கே உள்ள சூழலை கருத்தில் கொண்டு மத்திய ஒன்றிய அமைச்சர் அந்த சொன்ன அந்த இதை அவங்க என்ன செஞ்சுக்கணும், வாபஸ் வாங்கிக்கணும். மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை எண்ணூர், மணலூர், போரூர் உள்ளிட்ட பகுதி மக்களை 50க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தங்களது படகுகள் மூலம் மீட்டு 3 நாட்கள் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்கினர். இவர்களை பாராட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் அனைத்து மீனவர் சங்கம் சார்பில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் தலைவர் நாஞ்சில் ரவி மற்றும் உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து சுமார் 50க்கும் மேற்பட்ட மீனவர்களை அழைத்து பாராட்டி சால்வை அணிவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியிலிருந்து பயணிகளை ஏற்றுக்கொண்டு தனியார் பேருந்து திருத்துறைப்பூண்டி நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது கீழப்பாலம் என்ற இடத்தில் வந்தபோது தட்டான்கோவில் கிராமத்தைச் சேர்ந்த சிவமணி என்பவர் கூலி வேலை முடித்துக் கொண்டு வீடு திரும்ப பேருந்தின் முன்பக்க படியில் ஏற முயன்றபோது தடுமாறி விழுந்து சக்கரத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து மன்னார்குடி தாலுகா போலீசார் வழக்கு பதிந்து பேருந்து ஓட்டுநரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள மெனசி கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1986-87ஆம் ஆண்டில் 10ஆம் வகுப்பு பயின்ற முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் இப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று தற்போது பல்வேறு ஊர்களில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் 100க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவ மாணவிகள் குடும்பத்துடன் பங்கேற்று சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து முன்னாள் மாணவர்கள் தங்களுக்கு பாடம் கற்பித்து ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை அழைத்து பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தினர். பின்னர் முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து குழு போட்டோ எடுத்தும் மகிழ்ந்தனர். கடலூர் மாவட்டம் வடலூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள சென்னை பேருந்து நிலையம் முன்பு தொடர் விபத்து ஏற்படுவது தொடர்கதையாக உள்ளது. இந்நிலையில் பண்ருட்டியில் இருந்து வடலூர் பேருந்து நிலையம் அருகே சாலையில் வேகமாக வந்த டாடா ஏசி வாகனம் மோதியதில் சாலையோரம் நடந்து சென்ற முதியவர் படுகாயமடைந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் முதியவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.